சில பேர் வந்து என்கிட்ட, சார் நாங்க ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம், பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா இல்ல கம்பெனில ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நான் அதுல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் யூஸ்ஃபுல்லா சொல்லிடுவேன். அவங்க அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணதுனாலும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போயிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஃபர்ம் சொல்லுவாங்க, அங்க போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே இது கம்பெனியா இருந்தா ஆர்ஓசிம்பாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி அப்படின்னா யாரு வேணாலும் மெம்பரா வரலாம், வெளியில போகலாம். ஈவன் ஒரு 4 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல ஒரு மெம்பர் இறந்துட்டாலும் ஆனா அந்த கம்பெனி கண்டினியூவா ரன் ஆகும். இதே இது பார்ட்னர்ஷிப்ல ஒரு பார்ட்னர் இறந்துட்டாருன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும், ஒரு பார்ட்னர்ஷிப்ல லாஸ் ஆயிடுச்சு, அந்த பார்ட்னர்களோட சொந்த சொத்துக்களை கொண்டு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் லாஸுக்கு செட் ஆஃப் பண்ணணும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெம்பர்களோட சொந்த சொத்துக்களை கொண்டாந்து செட் ஆஃப் பண்ணலாம் தேவையில்லை. கம்பெனில என்ன சொத்து இருக்கோ அதை மட்டுமே வச்சு அதை வச்சே செட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பொதுவாக பாருங்க, பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாருமே ஒரு கம்பெனில லாஸ் ஆயிருக்கும், ஆனா அவங்களோட சொந்த சொத்தை கொண்டாந்து இங்க செட்டில் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை வச்சு தான் செட்டில் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை கலைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் இல்ல எனக்கு பார்ட்னரா இருக்க விருப்பம் இல்ல, பார்ட்னர்ஷிப்பை கலைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கலைச்சுதான் ஆகணும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரே ஒரு தனிப்பட்ட நபருக்காகலாம் கம்பெனியை கலைக்கலாம் முடியாது. எதுனாலும் கம்பெனி லா ட்ரைபூனல் போய் அவங்க சொல்ற முடிவுப்படிதான் கலைக்கிறது கலைக்காதெல்லாம் இருக்க முடியும்.